ஹாய் ஆல், ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே ஒரு வார்ம் வெல்கம். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு 5 லெசன்ஸ்க்கான 11th ஹிஸ்ட்ரி புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சப்போஸ் நீங்கள் அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, 6th லெசன் மூவ் பண்ணலாம். 6th லெசனோட டாபிக் பாருங்கள், மௌரியருக்கு பிந்தைய அரசியல் அமைப்பும் சமூகமும். சரிங்களா? இதோட புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். புக் பேக் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், அலெக்சாண்டரின் திறன்மிக்க தளபதிகளுள் ஒருவர், அதாவது கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் யார் திறன்மிக்க தளபதி அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலியூகஸ் நிகேட்டர். செகண்ட் கொஷின் வாங்க, செலியூகஸ் நிகேட்டரால் தலைநகரம் பாடலிபுத்திரத்துக்கு டேஷ் தூதராக மெகஸ்தனிஸ் அனுப்பப்பட்டார். எந்த தூதராக மெகஸ்தனிஸ் வந்து அவரால் அனுப்பப்பட்டிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து கிரேக்க தூதராக தான் அனுப்பி வச்சுருக்காரு. சரிங்களா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் கிரேக்க தூதர். தேர்ட் கொஷின் பாருங்கள், வழக்கமான தூதர்கள் மற்றும் கடித பரிமாற்றம் எதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேருந்து நம்மளோட வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த வழக்கமான தூதர்களும் கடித பரிமாற்றங்களும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், இந்தியாவிலிருந்து மேற்குக்கு வழக்கமான வணிகத்திற்கு உதவியது. ஓகேங்களா? செகண்ட் ஆப்ஷன். ஓகே, ஃபோர்த் கொஷின் வாங்க, இந்தோ கிரேக்க அரசர்களில் நன்கு அறியப்பட்டவர், அதாவது இந்தோ கிரேக்க கிங்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. மினாண்டர். ஓகேவா? குஷான நாணயங்கள் டேஷ் நாணயங்களை விட உயர்ந்த தரத்தில் இருந்தன. அதாவது வேறு எந்த நாணயத்தை விட குஷான நாணயம் வந்து அதோட தரத்தில் உயர்ந்து இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ரோமானிய நாணயத்தை விட குஷான நாணயங்கள் தரம் உயர்ந்து இருந்தது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரோமானிய நாணயங்கள். சிக்ஸ்த் கொஷின் வாங்க, இந்தோ கிரேக்க கலை மற்றும் சிற்ப பாணி டேஷ் என்று குறிப்பிடப்பட்டது. அதாவது இந்தோ கிரேக்க அந்த ஸ்கல்ப்சர்ஸு, அதோட கலைகள், அதோட கலாச்சாரம், இதெல்லாம் அந்த கலைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, நிறைய சிற்பக்கலை, நிறைய கலைகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த கலைகள்லாம் பொதுவாக ஒரு காமன் நேம் வச்சு சொல்லியிருப்பாங்க. அது என்ன நேம்னு கேட்குறாங்க. செகண்ட் ஆப்ஷன் காந்தார கலை. சரிங்களா? செகண்ட் ஆப்ஷன் காந்தார கலை. செவன்த் கொஷின் பாருங்கள், இதை வந்து ஒன் சைடு வந்து நேம் ஆஃப் த புக் அப்படி கொடுத்துருப்பாங்க, ஒரு புத்தகத்தோட பெயர் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் வந்துட்டு அந்த புத்தகத்தை யார் எழுதுனாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதில் அவங்க கேட்குற கொஷின் என்ன அப்படின்னா, கீழ்கண்டவற்றில் பொருத்தம் அற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து சரியாக பொருந்தலை அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், புத்த சரிதம், அது எழுதினவர் அஸ்வகோஷர். சரிங்களா? அடுத்து செகண்ட் விட்டுருங்க, தேர்டுக்கு போவாங்க. அர்த்த சாஸ்திரம் யார் எழுதுனாங்க அப்படின்னா கௌடில்யர் எழுதியிருப்பார். சரிங்களா? காமசூத்திரம் வந்து வாத்சாயனர் எழுதியிருப்பார். சரிங்களா? இப்போ ஏன் நான் செகண்ட் ஆப்ஷன் விட்டேன்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. நமக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் ராங்கான ஆன்சர். ஏன்னா எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ் வந்து மெகஸ்தனிஸால் எழுதப்படலை. சரிங்களா? அவர் வந்து வில்லியம் ஸ்குவாஃப் அப்படிங்கிறவர் தான் வந்து எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படின்ற புக்கை எழுதியிருப்பார். ஸோ நமக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து ராங்கான ஆப்ஷன். அவங்க கேட்டிருக்க கொஷினும் அது தான், பொருத்தமற்றது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன், எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ் மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறது ராங். எய்த் கொஷின் பாருங்கள், சக சத்ரப்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யார், ரொம்ப புகழ்பெற்ற சத்ரப்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ருத்ரதாமன். ஓகேங்களா? செகண்ட் ஆப்ஷன் ருத்ரதாமன். நைன்த் கொஷின் வாங்க, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுக்கு 2 ரீசன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ரீசனுமே சரியா இல்லை தப்பா, இல்லை எது தப்பு எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வணிகத்தின் தன்மைகள் பொது ஆண்டின் தொடக்கத்தில் மாறியதற்கு காரணம் என்னன்னு 2 காரணம் சொல்லியிருக்காங்க. அது சரியான்னு பார்க்கலாம். பொது ஆண்டுக்கு முன் கடைசி நூற்றாண்டின் முடிவில் மத்திய தரைக்கடல் உலகின் பெருசக்தியாக ரோம் எழுச்சியுற்றது. ஃபர்ஸ்ட் இது கரெக்டு தான். சரிங்களா? அரேபிய கடலில் வீசும் பருவ காற்றுகளின் காலமுறை இயல்புகள் பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவும் கரெக்டு தான். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஸோ 1 and 2 இரண்டுமே சரி. தேர்ட் ஆப்ஷன் தான் 1 and 2 இரண்டுமே சரி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து 10th கொஷின் பாருங்கள், டேஷ் பகுதியில் ரோமானிய நாணயங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன.
அதாவது எந்த பகுதியில் ரோமானிய நாணயங்கள் அப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதாவது அகழ்வாராய்ச்சிகள் பண்ணும்போதெல்லாம் நமக்கு நிறைய பொருட்கள்லாம் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஜுவல்ஸோ இல்லை முதுமக்கள் தாலிகளோ அதெல்லாம் வந்து நிறைய அகழ்வாராய்ச்சிகளில் நிறைய கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. முன்னாடியும் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க, இன்னமும் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க, ஃப்யூச்சர்லேயும் அது கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது ரோமானிய நாணயங்கள் வந்து எந்த பகுதியிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அரிக்கமேடு அப்படிங்கிற ப்ளேஸில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அரிக்கமேடு எங்கே இருக்குது அப்படின்னா கரண்ட்டில் புதுச்சேரியில். ஓகேவா? புதுச்சேரி அப்படிங்கிற புதுச்சேரி வந்து யூனியன் டெரிட்டரி இல்லையா? புதுச்சேரியில் தான் வந்து அரிக்கமேடுன்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் வந்து ரோமானிய நாணயங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் லெசனில் நம்ம 7th லெசனுக்கான 1 மார்க்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.